இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த வார்த்தை சங்கீதம் 19 சங்கீதம் 7 கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த நாளிலே நாம் வேத புத்தகத்தை குறித்து சில நிமிடங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? அது ஒரு குறைவற்றது. இந்த உலகத்திலே எல்லாமே குறைவானது, எல்லாவும் குறைவுள்ளது தான். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் குறைவற்றது, கர்த்தருடைய வேதம். அது எப்படிப்பட்டது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வேதம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வேத புத்தகம், விலையேற பெற்ற ஒரு வேத புத்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அநேக வேளைகளிலே நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகிறது, நம்முடைய ஆத்துமா துவண்டு போகிறது, நாம் பின்வாங்கி போகிறோம், நாம் விழுந்து போகிறோம். அதற்காகத்தான், நம்மை பலப்படுத்துவதற்காகத்தான், நம்மை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த வேத புத்தகத்தை, அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் அந்த வேதத்தை கருத்தோடு வாஞ்சையோடு வாசிக்கிறார்கள் என்பது சந்தேகம்தான். உண்மையான ஒரு மனதோடு, உண்மையான தாகத்தோடு அந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது நிச்சயமாக வேத வசனம் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நம்மை பலப்படுத்தும். வேதத்தை வாசித்து அதை ருசித்த மக்களுக்கு வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. அந்த வேதத்தின் காரியங்களை ருசித்து அதை அனுபவித்த மக்களுக்கு அவருடைய வார்த்தை விலையேற பெற்றது. அதைத்தான் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் அதிகமாக அதை நான் என்ன செய்கிறேன், வாஞ்சிக்கிறேன். எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும், சாப்பாட்டை விட நான் வேதத்தை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வேதத்திலும் கூட அநேக விதமான வாக்குத்தத்தங்கள், ஆறுதல்கள் நமக்கு இருக்கிறது. அநேக ஆறுதல்கள். எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில வேதத்தை வாசித்து வசனத்தின் மூலமாக தங்களை பலப்படுத்தி கொண்டவர்கள் உண்டு, தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்கள் உண்டு, வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது D.L. மூடி என்கிற அந்த பெரிய ஊழியக்காரருடைய தாயார் ஒரு விசுவாச ஒரு வீராங்கனை, ஒரு நன்கு ஜெபிக்கிற ஒரு பெண். அப்போது அந்த அம்மாவுக்கு 7 பிள்ளைகளாம். அந்த அம்மாவுக்கு 7 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எல்லாமே சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய கணவனார் மரித்து விட்டார்கள். இந்த 7 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு அந்த தாயாருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பது கூட அவங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ அநேக நேரங்களில் அவங்க உள்ளம் சோர்ந்து போய் அவங்க ரொம்ப துவண்டு போய் காணப்படுவாங்களாம். ஆண்டவரே, என்னால் இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியலையே, கணவன் இல்லாமல் இந்த பிள்ளைகளை என்னால் வளர்க்க முடியலையே என்று சொல்லி அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் இருப்பார்களாம். ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து அழுது அவர்கள் ஜெபிப்பார்களாம். ஒரு நாள் நன்கு ஜெபம் பண்ணிட்டு அவங்க வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் அவர்களோடு இடைப்பட்டதாம். அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினாராம். அந்த வசனம் எரேமியா 49 அதிகாரம் 11 வசனத்திலே, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை நீ என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை நீ என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை காப்பாற்றுவேன், நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் என்கிற வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களோடு பேசினாராம். அந்த வசனம் கிடைத்த போது அந்த வசனத்தை வைத்து அவர்கள் ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆகாரம் கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த வேத வசனத்தை வாசித்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரிய ஊழியக்காரர்களாக அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த D.L. மூடி என்கிற பெரிய ஊழியக்காரருடைய தாயார் அந்த விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம், அந்த வேத வசனங்கள் மூலமாக வசனத்தை பிடித்து அவர்கள் ஜெபித்த ஜெபம் பிள்ளைகளை உயர்த்தியது. இன்றைக்கும் கூட அவர்களுடைய வேதாகமம் பொருள்காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருள்காட்சியில் அந்த தாயார் பயன்படுத்திய வேதாகமம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வசனத்தை கோடிட்டு காட்டி, அந்த திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், இந்த வசனத்தை கோடிட்டு காட்டி அதிலே ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதை பார்க்கிற அநேகருக்கு அது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது, அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது.
அவர்கள் அதை ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கென்று எழுதப்பட்டவை. அதை யார் யார் வாசிக்கிற பொழுது தங்களுக்கென்று எடுத்துக்கொள்கிறார்களோ, தங்களுக்கென்று விசுவாசிக்கிறார்களோ, அது அவர்களுக்கு அந்த வசனங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. நாமும் கூட கடமைக்காக இன்னைக்கு வாசிக்கணுமே என்கிறதற்காக நாம் வேதத்தை வாசிக்கக்கூடாது. ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வசனத்தையும் ஜெபத்தோடு வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை நீங்கள் என்னோட பேச போறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு நம்ம அதை வாசிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த வசனம் நம்மோடு பேசும். இன்னும் கூட நம்ம பார்க்கிற பொழுது இந்த வேத புத்தகம் வால்டேர் என்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் உண்டு. வால்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் சொன்னாராம், இன்னும் 100 ஆண்டுகளில் அந்த கிறிஸ்தவம் என்ன செய்து போகும், அழிந்தே போகும். 100 வருஷம்தான் அதுக்குள்ளே இந்த கிறிஸ்தவ மதம் என்ன செய்து போகும், அழிந்து போகும் என்று சொல்லி அவர் சவால் விட்டாராம். ஆனால் அதற்குள்ளாக அவர் இறந்து விட்டார். அவர் இறந்தாலும் அப்படி சவால் விட்ட மனிதருடைய வீடு தான் இன்றைக்கு ஜெனிவா பைபிள் சொசைட்டின்னு சொல்லி இயங்குகிறதாம். பைபிள் சொசைட்டியே இன்றைக்கு அவருடைய வீட்டில் தான் இன்றைக்கி இயங்குதான், ஜெனிவாவில். அந்த அளவுக்கு யாரும் இந்த வேதத்தை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இந்த வேதம் ஒரு வல்லமை மிக்க ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இதை நம்ம பயன்படுத்துகிற பொழுது, ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது தான் அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதுபோல் அந்த வேத வசனங்களை நம்ம பயன்படுத்துகிற பொழுது, அதை நம்ம விசுவாசிக்கிற பொழுது, அதை நமக்கென்று எடுத்துக்கொள்கிற பொழுது தான் அந்த வேத வசனத்தால் நமக்கு பிரயோஜனம் உண்டு. இல்லாவிட்டால் அது ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்தது போல எந்த உணர்வும் நமக்கு இல்லாமல் நம்ம அதை வாசித்தோம்னா அது சாதாரண வெறும் வார்த்தைகளாகவே காணப்படும். இந்த நாட்களில் வாலிபர்கள், இளைஞர்கள், பிள்ளைகள் வேதம் வாசிப்பது குறைந்து கொண்டே போகிறதை நாம் அறிகிறோம். தங்களுடைய கவனங்கள் வேறு பக்கமாக செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை படிப்பு, வேலை, தன்னுடைய அலுவல்கள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாம் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த தலைமுறைகளை வேதத்தை வாசிக்க நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். வேதத்தின் மகத்துவங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வேதத்தை நாம் அற்பமாக பிள்ளைகள் நினைக்கக்கூடாது. வேத வாசிப்பது அது ஒரு பெரிய ஒரு இனிமையான நேரமாக அவர்களுக்கு அது மாற வேண்டும். பெற்றோர் சொல்லுகிறார்களே என்று கடமைக்காக அல்ல, முழு மனதோடு அந்த வேதத்தை வாஞ்சையோடு நம்ம வாசிக்கிற பொழுது அந்த வசனம் நம்மோடு பேசும். அந்த ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கும். நாம் பாவம் செய்கிறவரான அந்த வசனம் நம்மோடு இடைபடும். நம்முடைய பாவத்தை அதை நமக்கு உணர்த்தும். நம்ம சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிற பொழுது அது நம்மை பலப்படுத்தும், நம்மை உற்சாகப்படுத்தும். நாம் நடந்து செல்கிற பாதைக்கு அது நமக்கு வழிகாட்டியாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், அது மன்னாவாக இருக்கும். அதை நம்மை போஷிப்பிக்கும், அதை நம்மை உயிர்ப்பிக்கும், பலப்படுத்தும். அதை வாழ்க்கையில் ரசித்து ருசித்தவர்களுக்கு தான் வேதத்தின் அருமை தெரியும். பேர்பட்ட விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு வாசிக்க வேண்டும், கடமைக்காக அல்ல, அது ஏதோ கஷ்டத்தின் பொருட்டு அல்ல. அதை வாஞ்சையோடு வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு. அந்த வார்த்தை நம்மோடு இது பேசும், நம்மை பலப்படுத்தும், சோர்ந்து போன நேரத்திலே நம்மை தட்டி எழுப்பும், நம்மை உற்சாகப்படுத்தும், தொடர்ந்து நம்முடைய பணிகளை செய்ய நம்மை ஊக்கப்படுத்தும். அதை காலையிலே எழுந்து அந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது ஜெபத்தோடு அநேகர் முழங்காலில் நின்று வேதத்தை வாசிக்கிறார்கள், முழங்காலில் நின்று வசனத்தை அவர்கள் படிக்கிறார்கள். வசனம் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யாது, கைவிடாது. வசனம் நமக்கு பாதுகாப்பை தரும், அது நமக்கு பலனை தரும். அந்த வசனத்திலே ஜீவன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. இப்படிப்பட்ட வேதத்தை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேதத்தை தினந்தோறும் வாசித்து நாம் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே உம்முடைய வசனத்தால் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வசனத்தால் என்னை நிரப்பும், என் ஆத்துமாவை பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே செய்தி கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தை நேசிக்கட்டும், ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை வாஞ்சையோடு வாசிக்கட்டும். களங்கமில்லாத இந்த ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.